இப்போது அந்த மீட்டிங்லேயே வந்துட்டு செங்கோட்டையன் கலந்துக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்துட்டு அவ்வளோ முழு மனசோட கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி கலந்துக்கல. யாருமே முழு மனசோட கலந்துக்கல. எல்லாமே வந்து இப்போ செங்கோட்டையன் வந்துட்டு இடையில எடப்பாடியை புகழ்ந்துலாம் பேசினாரு, பிறகு ஏன் இதில் கலந்துக்காம விட்டாரு? இப்போ கூட சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்னு பேசியிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ்ஸை சந்திச்சிருக்காரு, ரைட்டுங்களா? ஓபிஎஸ் சீமானை சந்திச்சிருக்காரு. ஓபிஎஸ் வந்து சீமானை சந்திக்கிறது எதுக்குன்னா சீமானை கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அப்படின்ற ஒரு நிலவரம் அப்படின்னு தான் ஓபிஎஸ் வந்து சீமானை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணிக்குள்ள கொண்டாடுறாங்க. இல்லைனா சீமான் கட்சிக்கு இப்போ வந்து ஓபிஎஸ்ஸே போயிடுற மாதிரி அவருக்கு போகிற போக்கிடம் இல்லை, பிஜேபிலையும் அகாமடேஷன் இல்லை, அதனால் சீமான் கட்சிக்கே போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் உருவாயிருக்கு. ஸோ இது எல்லாமே அதிமுக வந்து பெரிய அளவுக்கு ஒரு வாலட்டைல் சிச்சுவேஷன். வாலட்டைல்னா லிக்விடாக இருக்குது, கம்ப்ளீட்டாக லிக்விடாக இருக்குது. அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லை. எப்படி வந்து இந்திரா காந்தி அதாவது இரும்பு கோட்டை எக்கு கோட்டை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் சுக்கலாயிருச்சு. எக்கு கோட்டை இரும்பு கோட்டையெல்லாம் இல்லை. இது வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு சாலிடாக ஆனா தான் வெள்ளம் ஆகும். கரும்பு சாராக இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்?